Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த நியூ இயர்ல உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே வெரி 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 ஹாப்பி நியூ இயர். சோ உங்களுக்கு இந்த நியூ இயர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ப்ராஸ்பரஸ் அண்ட் கலர்ஃபுல்லா அமையறதுக்கு என்னோட விஷயம். நம்ம 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா calm your mind. So calm your mind னா என்ன? உங்களோட மனசை அமைதிப்படுத்துறது. So நம்ம மைண்டை calm பண்ணும்போது மட்டும்தான், நம்மளோட மனசை அமைதிப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு இதுதான் வேணும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மைண்டை அமைதிப்படுத்தணும். ஸோ அமைதிப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் அல்லது நிறைய கன்ஃபியூஸ்டான தாட்ஸ் உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம படிப்படியாக செட்டில் டவுன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எதர் மெடிடேஷன் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது பிரெத் ஒர்க். ஸோ ஏதாவது மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்டது ஏதாவது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது அன்னெசரியாக உங்களுக்கு தாட்ஸ் கிரியேட் ஆகாது. உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தாட்ஸ் தான் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட மைண்டை நீங்கள் கிளியராக வச்சுருக்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும், என்ன பண்ணணும் அடுத்த லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்களோட மைண்டை நீங்கள் காம் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் செட்டிங் கோல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இதுதான் என்னோட கோல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாருமே லைஃப்பில் வந்து ரொம்ப ரிச் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் அது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு பாருங்கள், கிளியராக உங்களுக்கு அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கு அது வேணுமா, எதுக்காக வேணும், அதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. ஸோ முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க உங்களோட கோல்ஸை. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இது எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது, இந்த கோல்ஸ் நீங்கள் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, why do you want it அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. கேட்கும்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த கோல் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதை இன்னுமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் ப்ராசஸ். ஸோ விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களோட கோல். ஸோ எதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், ஒரு கோல் செட் பண்ணதுக்கப்புறம் எதுக்காக ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு சில செயல்கள் செய்யும்போது உள்ளுக்குள்ளே உங்களே அறியாமல் ஒரு செல்ஃப் டவுட், ஒரு ஃபியர், இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற ஒரு லிமிட்டிங் தாட்ஸ் தான். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களோட கோலை நீங்கள் விஷுவலாக பார்க்கணும். உங்களோட மைண்டில் ஒரு காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்களோட மைண்டுக்கு ஒரு வேர்டா அல்லது ஒரு நம்பரா அந்த மாதிரி கொடுக்கறத காட்டிலும் நீங்கள் ஒரு பிக்சரா, ஒரு இமேஜா நீங்கள் கொடுக்கும்போது அது ஆழமாக இன்னும் உள்ளுக்குள்ளே பதிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது ஆழமாக இன்னும் உங்களுக்குள்ள பதிய வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு விஷுவலைசேஷன் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி மேக்ஸிமம் டெய்லி முடிஞ்சால் டெய்லியுமே விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி 3 or 4 டைம்ஸ் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற ஒரு செல்ஃப் டவுட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஒரு கிராண்ட் பிக்சர் உங்கள் மைண்டுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதுதான் உங்கள் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக விஷுவலைசேஷன் ப்ராசஸை உங்களோட டெய்லி ரொட்டீனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா டேக்கிங் ஆக்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். பட் நிறைய பேர் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கோல் அப்படின்னு இருந்தால் கூட அதுக்கு ரிலேட்டடாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரிசோர்ஸ் வேணும், ப்ராப்பர் டைம் வேணும், சப்போர்ட் வேணும், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வேணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுத்து வைக்காமையே இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருந்தால் மட்டும்தான், இந்த அளவுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தால் தான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, என்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது.
நீங்கள் ரைட் நோ என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ, என்ன மாதிரி ரிசோர்ஸ் உங்கள் கையில் இருக்கும், டுவர்ட்ஸ் கோல் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருங்க. ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன மேஜிக் பண்ணணுமோ அதை செயல்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ரைட் நோ என்ன ரிசோர்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மேஜிக் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸ் வேணும்னா கிடைக்க ஆரம்பிக்கும், மேன் பவர் வேணும்னா அதுக்கு ரிலேட்டடாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மேஜிக்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அண்ட் லெட் கோ. ஸோ யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, விஷுவலைஸும் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் ரிசல்ட் எனக்கு இதுதான் வேணும், என்னோட கோல் இதுதான், பட் இன்னும் எனக்கு கிடைக்கல, நான் நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டேன், பட் எனக்கு இன்னும் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டோட ரொம்ப பெனஞ்சையோ இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் ஒரு ஏக்கத்தில் இருந்துக்கிட்டே இல்லாமல் நீங்கள் செய்கிற செயல்களை செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் என்ன வேலை பண்ணணும், ரைட் டைமில் உங்களுக்கு அந்த கோலை வந்து உங்கள் கண் முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூ வில் see the magic. யூனிவர்ஸையோ அல்லது உங்களோட ஹையர் செல்ஃபையோ நீங்கள் ஆழமாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இப்போக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுல ஒரு கனெக்ட் ஆகி இதுதான் வேணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலில் விட்டுருங்க. பட் நீங்கள் செய்கிற செயலை செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக the real magic will happen. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எந்த ஸ்டெப் உங்களோட லைஃப்பில் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பனிங் இயராக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.